ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். அதாவது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ஆர்.என். ரவி உரையை நிகழ்த்த ஏற்பாடு. ஆளுநர் உரையில் அரசின் கொள்கைகள், அரசின் செயல்படுத்த திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் இடம்பெறும். நமக்கு டிஎன்பிசியில் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத கொஷின்ஸே இருக்கவே இருக்காது. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு 5 கொஷின்ஸ்க்கு மேலே கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? எம் ஸ்ரீவாஸ்தவா. கழிவிலிருந்து சாலைகள் அமைக்க விவசாய கழிவுகளிலிருந்து தார் தயாரிக்கும் முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. இந்தியாவில் சிஎஸ்ஐஆர், சிஆர்ஐஐ மற்றும் சிஎஸ்ஐஆர் 2P நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய இந்த தொழில்நுட்பம் வணிக ரீதியான உற்பத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. இதனால் தார் பொருட்களுக்கு பெட்ரோல் இறக்குமதியை நம்பியுள்ள நாட்டின் சுமை குறையும் என எதிர்பார்ப்பு. திருவிக்கா விருது. தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் முதுமுனைவர் வே. இறையன்பு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விருது தொகை 5 லட்சத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். பெரியார் விருது. தமிழ்நாட்டின் அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருது வழங்கினார் முதலமைச்சர். தங்கம் வென்ற தமிழக வீரர். பக்ரைனில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச இளைஞர் டேபிள் டென்னிஸ் தொடரில் தமிழக வீரர் நிகில் தங்கப்பதக்கம் வென்றார். ஆஸ்கர் விருது. எந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலி, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு 98வது ஆஸ்கர் விருது சிறந்த படம் பிரிவுக்கு தகுதி பெற்றுள்ள 201 படங்களில் அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் இடம்பெற்றுள்ளது. சென்னைக்கு ஐசிஎஃப்க்கு விருது. அதாவது ரயில்வே துறையில் 2024-25ஆம் ஆண்டுக்கு சிறந்த உற்பத்தி பிரிவுக்கான விருதை பெற்றது சென்னை ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. புதைப்படிமங்கள் கண்டெடுப்பு. தூத்துக்குடி தருவைக்குளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் 10,000 ஆண்டுகள் முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் புதைப்படிமங்கள், கடல் சிப்பிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக மண்ணியல் ஆராய்ச்சியாளர் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி பிடிஎஃப் இருக்குது, வீக்லி பிடிஎஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.